ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் மலையாள படமாக நம்மூர் தேட்டர்ஸ்லேயே இப்போ வெளியாகிருக்கிற பேபி கேர்ள் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்கக்கூடிய குட் ஷெப்பர்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டலு. அங்கே படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு குழந்தை ஒன்று காணாமல் போகுது. இந்த குழந்தையை யார் கடத்தினாங்க அப்படின்னு சொல்லி போலீஸு ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆமாம், அந்த டைமில் டியூட்டியில் செக்யூரிட்டி யார் அப்படின்னு கேட்டால், அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்லிடுறாப்புல. இப்போ போலீஸ் ஒரு பக்கம் அவங்க குழந்தையை காணா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ண, இன்னொரு பக்கம் அதே ஹாஸ்பிட்டலில் அட்டெண்டராக வேலை பார்க்கக்கூடிய நம்ம படத்துடைய கதாநாயகன் அவருக்கு இல்லை, எனக்கு ஏதோ இன்ஸ்டிங்க்ட் சொல்லுது, நான் இதை வச்சு நான் இவராக தான் இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுறேன், நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் களத்தில் இறங்கி குழந்தையை தேட ஆரம்பிக்கிறாப்புல. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரிமிஸ் தான் இந்த கதைக்கிழமை. ப்ரிமிஸ் அப்படிங்கிற லெவலில் பார்க்கும்போது நிச்சயமாக நம்ம தமிழில் வெளியான DNA அப்படிங்கிற அந்த படத்தை இந்த படம் ஞாபகப்படுத்தத்தான் செய்யுது. ஏன்னா கதைக்களமாக பார்க்கும்போது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான் வச்சுக்கோங்களேன். அதனால் நமக்கு இந்த படம் பார்க்கும்போது அந்த படம் ஞாபகத்துக்கு வரத்தான் செய்யுது. த்ரில்லர் ரசிகர்கள்கிட்ட பிரசித்தி பெற்ற 2013 ஒரு மலையாள படமாக வெளியான மும்பை போலீஸ் படம் யாரும் மறந்திருக்க மாட்டோம். அந்த படத்தை எழுதின பாபி சஞ்சய் தான் இந்த படத்தையும் எழுதியிருக்காங்க. அருண் வர்மா இதை இயக்கியிருக்காப்புல. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறது 4 தான். ஒன்று நிவின் பாலி, இன்னொன்று லிஜோமல் ஜோஸ், 3வது அபிமன்யு ஷமி திலக்கன், 4வது சங்கீத் பிரதாப். இந்த 4 கதாபாத்திரங்கள் மேலே தான் மொத்த கதையுமே ட்ராவல் ஆகுது. இதுலையும் என்ன தான் நிவின் பாலி தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிக்கிட்டா கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் அவரே ஒரு சில காட்சிகள்லாம் உள்ளே வந்துட்டு போகிறாப்புல. ஆரம்பத்தில் இருப்பாப்புல, இன்பிட்வீனில் ஃபுல்லாக காணாமல் போயிடுவார். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் வண்டியில் ஏறி கிளைமேக்ஸ் வரைக்கும் ட்ராவல் ஆகி உள்ளே வருவார் இந்த கதையில். பட் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ நிவின் பாலி நல்லாவே பண்ணியிருந்தார். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் லிஜோமல் ஜோஸுடைய அந்த கதாபாத்திரம் நல்ல ஒரு கதாபாத்திரம். அது எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸில் புல் ஆஃப் பண்ணணுமோ லிஜோமல் ஜோஸ் அது ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரியே சங்கீத் பிரதாப்புடைய கதாபாத்திரமும் அப்படி தான். அந்த கதாபாத்திரம் லிஜோமல் ஜோஸுடைய ட்ராவல் ஆகக்கூடிய அந்த ஒரு சீக்வன்ஸுமே ஓரளவுக்கு நல்லா எலிவேட் ஆகி போகும். அந்த சீனு 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இது போக ஜாஃபர் இடிக்கிக்கு ஆக்சுவலி ஒரு சின்ன கதாபாத்திரம், நல்ல ஆர்டிஸ்ட், சும்மா ஒரே ஒரு சீன் பேருக்கு வந்துட்டு போவாப்பில் படத்துடைய ஆரம்பத்தில், அவ்வளவுதான் அவர் பயன்படுத்தப்பட்டிருக்காரு. சப்போர்ட்டிங் காஸ்ட்டில் எல்லாரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீனில். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு படத்துடைய ஆரம்பத்திலேயே காணாமல் போகக்கூடிய ஒரு குழந்தை. அப்போ ஆடியன்ஸான நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலே யார் கடத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் மேலே விழுகிற அந்த சந்தேக பார்வை. ஒரு கட்டத்தில் 2 கதாபாத்திரங்கள் சேர்ந்து ஒரு அபேண்டன் பிளேஸில் வந்து அந்த ஒரு குழந்தையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த விஷயம். அதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமாக நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அப்படின்னே வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோல் பிளாக் அப்படின்னு சொல்லி இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு சுவாரஸ்யமாகவே போச்சுங்க. அந்த ஓரளவுக்கு சுவாரஸ்யம் அப்படின்னு நான் சொன்னதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்குது, நான் பின்னாடி சொல்கிறேன். இதை சொன்ன இதே நேரத்திலேயே உண்மையாக ஒரு குழந்தைய பெத்தெடுத்தவ உண்மையான தாயா, இல்லை அந்த குழந்தை மேலே உயிரே வச்சிருந்தவ தான் உண்மையான தாயா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதையும் இந்த படத்தில் அழகாக இந்த டீம் அட்ரஸ் பண்ணியிருக்கு. இதனால தான் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு நிச்சயமாக ஒரு சின்ன எமோஷனல் கனெக்டை நமக்குள்ள விடத்தான் செய்யுது. இந்த படத்துடைய டைட்டில் ட்ராக்கே ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குல்ல, ஆனால் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல். ஆனால் அந்த ட்ராக் முடியறதுக்குள்ளேயே நமக்கு திடீர்னு பச்சி வந்து மைண்டில் சொல்லிட்டு போச்சு, ஏன்பா இது அந்த ஸ்கேம் 1992 த ஹர்ஷத் மேத்தா ஸ்டோரியோட டைட்டில் ட்ராக்கில் பட்டி டிக்கரிங் பார்த்து வச்ச மாதிரி இருக்குதே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. அது எனக்கு தான் தோணுச்சு. நீங்கள் வேணும்னா பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு வேணால் நீங்கள் அப்புறம் சொல்லுங்கள். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தில் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயமே சார் குழந்தைய காணோம், யாரோ கடத்திட்டாங்க, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு தானே கதையை ஆரம்பிச்சிங்க. அப்போ உண்மையாக இந்த படம் ஒரு 60, 65, 70% நெருங்கும் போதெல்லாம் உண்மையாக யார் கடத்தினாங்க, எதுக்காக கடத்தினாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட தெளிவாக போர்ட்ரேட் பண்ணப்பட்டுருச்சு. அப்போ என்னாச்சு, படம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ மீதி காவாசி படத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க போல தெரியுது டிஸ்கஷன் டைமில். அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, இது ஆளெல்லாம் முடிச்சிருச்சு, காரணம்லாம் கிடச்சிருச்சு, ஆளெல்லாம் முடிச்சுட்டான், குழந்தைய காணாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அதை ஜவ்வா இழுத்து கொண்டு போய் கிளைமேக்ஸ் வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு தான் போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலு. அதனால் நிச்சயமாக செகண்ட் ஹாஃபில் நமக்கு ஒரு மிகப்பெரிய அயற்சி உண்டாகத்தான் செய்யுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் சார் ஒரு குழந்தை, ஒரு பச்சை குழந்தை காணாமல் போகுது அப்படின்னா அந்த குழந்தை அப்படிங்கிறது அந்த தாய்க்கு எவ்வளவு முக்கியம், அந்த குடும்பத்துக்கு அது எவ்வளோ பெரிய இழப்பு. இப்போ அந்த குழந்தை இல்லாமல் இவங்க எவ்வளோ பெரிய எமோஷனல் ட்ராமாவை இப்போ கடந்து போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நீங்கள் முதல்ல ஆடியன்ஸுக்கு ப்ராப்பராக கன்வே பண்ணணுமா இல்லையா? அப்படி கன்வே பண்ணால் தான் ஐயோ பாவங்க, அந்த குழந்தை எப்படியாவது கிடச்சிடணுங்க, அந்த தாய்க்கு எப்படியாவது அந்த குடும்பத்துக்கு கிடச்சிடணுங்க அப்படிங்கிற அந்த ஒரு பரபரப்பு, அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் நமக்கு இருக்கும். இந்த படத்தில் இவங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லை, அதில் முக்கியமான இன்வால்வான அந்த குழந்தையுடைய அப்பா அம்மானே வச்சுக்கோங்களேன். அந்த 2 கதாபாத்திரங்கள் எழுதப்பட்ட விதத்தில் இவங்களாலேயே இவங்க என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ணுறாங்க அப்படிங்கிற கதையாக இவங்களாலே அதை எமோஷனலாக பெருசாக போர்ட்ரேட் பண்ண முடியாத நிலைமை. அதனால நமக்குமே இந்த படத்தில் அந்த ஒரு கிளைமேக்ஸ் காட்சியை தவிர மற்றபடி
பெருசாக எங்கேயுமே நமக்கு எமோஷனலாக இந்த படம் பெருசாக கனெக்டை கொடுக்கவே கிடையாது. இதனாலேயே நல்லா தான் இருக்குது, நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்குது, ஆனால் இருக்குது அதாவது போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுற அந்த பரபரப்பு எல்லாமே அந்த கதையில் இருக்குது. என்ன ஒன்று எவன் குழந்தை எவனுக்கு கிடைச்சா என்ன கிடைக்கல என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த எமோஷனல் கனெக்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக மிஸ்ஸிங்கு இந்த படத்தில் மொத்தமாகவே எக்ஸப்ட் த கிளைமேக்ஸ் போர்ஷன். இதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்குள்ளேயும் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் நமக்கு என்னங்க அதெல்லாம் லாஜிக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரத்தான் செய்யுது. மாஸ் ஹீரோ படங்களில் நம்ம லாஜிக்கே பார்க்க மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த மாதிரி படங்களில் அதுவும் குறிப்பாக மலையாள படங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லாஜிக் இல்லாமல் நேர்த்தியாகத்தான் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த படத்தில் அப்படி ஒரு சில விஷயங்கள் நமக்கு தோணத்தான் செய்யுது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரிமிஸ், பட் சொல்லப்பட்ட விதத்தில் ஒரு ஆவரேஜான வாட்ச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடல் கான்டென்ட் இந்த படத்தில் எதுவுமே கிடையாது, ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். இந்த படம் நம்ம ஊர் தியேட்டர்ஸ்லேயே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.